இன்னைக்கு முதுமை அப்படிங்கிறது ஒரு வரம் சொல்லுவாங்க. ஆனா அந்த முதுமைக்கு ஒரு நோய் அப்படின்னு வரும்போது இன்றைய மருத்துவ கட்டமைப்புக்கும் அதை எதிர்கொள்ளும் சவால்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சென்ற வாரம் 88 வயசு இருக்கக்கூடிய ஒரு அப்பாவுக்கு காலில் நீர் கோத்துட்டு வீக்கம் ஜாஸ்தி இருந்ததுனால அவங்க ஃபேமிலி டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணுறாங்க. அவங்களுடைய சஜஷன் பேரில் பாளையங்கோட்டை இருக்கக்கூடிய சின்ன மல்டி ஸ்பெஷாலிஸ்டி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 days அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்லாம் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்திருக்கு. வீக்கமும் குறைய தொடங்கியிருக்கு. ஆனால் 3வது நாள் எதிர்பாராத விதமாக கடுமையாக குளிர் காய்ச்சல் ஏற்பட்டு ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் போதிய கட்டமைப்பு வசதிகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கார்பரேட் மருத்துவமனைக்கு மாற்றணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டது. கம்பல்சரி ஆம்புலன்ஸில் அப்பாவையும் ஏற்றிக்கிட்டு 78 வயசான அம்மாவையும் கூட்டிக்கிட்டு அந்த பெரிய கார்பரேட் மருத்துவமனைக்கு வாசலில் போய் நின்னப்பதான் விதிமுறைகள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படிங்கிற பேர்னால மனித நேயம் அப்படிங்கிறதே மறுக்கப்படுறது அப்படிங்கிறது புரிஞ்சுது. ஐசியூ நோயாளியுடைய உறவினர்களுக்கு ரூம் கிடையாது. எதிரில் இருக்கக்கூடிய லாட்ஜில் தங்கி இருக்கணும், இல்லாட்டி வெளியில காத்திருக்கணும், கூப்பிடும் போது ஓடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட்ல சொல்றாங்க. லாட்ஜ்லயும் ரூம்ஸ் கிடையாது. 78 வயசு அம்மாவை வெளியே தரையில படுக்க வைக்க முடியாது. அவரும் அப்பாவை விட்டுட்டு வர மாட்டாங்க. அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி உள்ள நுழையிறவங்களுக்கு இருக்கக்கூடிய முன்னுரிமை சாதாரண மனுஷங்களுக்கு நியாயமான தவிப்புகளுக்கு கிடைப்பதில்லை. உன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்துறதுக்கான மனிதநேய உதவியை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது அப்படிங்கிற கொள்கையில உறுதியா இருந்துட்டு அவருடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டே மேனேஜ்மெண்ட் கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. எங்களுடைய உணர்வுகளுக்கு ஃபீலிங்ஸ் மதிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கடைசியா ஒரு வழியில 4900 ரூபாய் வாடகையில ஒரு ரூம் ஒதுக்கி கொடுத்தாங்க. சரி, ரூம் தான் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா நிம்மதி கிடைக்கல. அடுத்தடுத்து சோதனை செக்கிங் லிஸ்ட் நீண்டுட்டே போயிட்டு இருக்கு. ஒரு ரிப்போர்ட் எடுத்தா அதோடைய உண்மைத்தன்மை சரிப்பா இருக்கு, இன்னொரு ரிப்போர்ட் எடுக்கணும்னு சொல்றாங்க. இப்படியே செக்கிங் லிஸ்ட் நீண்டுட்டே போச்சு. இங்கதான் கார்பரேட் மருத்துவத்தினுடைய மிகப்பெரிய முரண்பாடு வெளியில வருது. இவருக்கு வயசாயிட்டதுனால எங்களால தீவிர சிகிச்சை எதுவும் கொடுக்க முடியல பெருசா, இப்படியே கொண்டுதான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்களை ஒப்புக்கொண்ட பிறகு எதற்காக லட்சக்கணக்கில் செலவு வைக்கக்கூடிய உயர் பரிசோதனைகள் செய்யணும், நோயை குணப்படுத்த போவதும் கிடையாது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு பரிசோதனையின் பெயரால பணத்தை பிடுங்கக்கூடிய இந்த வணிக உத்தி நெஞ்சை உலுக்கிருச்சு. வயசான காலத்துல நோய் வர்றது இயற்கை தான். ஆனா அந்த நோய்க்காக பணத்தை மூட்டை மூட்டையா கட்டி எடுத்துக்கொண்டுதான் இந்த கார்பரேட் மருத்துவமனைக்கு போகணும் போல இருக்குது. இனி இந்த கார்பரேட் வலையில சிக்கி பயன் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட இந்த சுச்சுவேஷன்ல தான் எங்க குடும்ப மருத்துவருடைய சஜஷன் பேர்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி எடுத்துட்டு போனோம். அங்கே அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி கார்பரேட் பேராசைக்கு மத்தியில் நோயாளியுடைய குடும்ப சூழலையும் அவங்களுடைய நிஜமான தேவையும் புரிஞ்சு வழிகாட்டக்கூடிய ஒரு ஃபேமிலி டாக்டர்கள் தான் இன்னைக்கு எளிய மக்களுடைய அரண்களாக இருக்கிறாங்க. கட்டாயம் குடும்ப மருத்துவர்கள் தேவை அப்படிங்கிறத நான் அப்போதான் உணர்ந்தேன். 80 வயசு கடந்த முதியவர்களுக்கு அநியாயமாக கார்பரேட் மருத்துவமனையில் ஐசியூல குளிரும் எந்திரங்களுடைய சத்தமும் தேவையற்ற ஊசிகளும் தர வழியை விட தங்களுக்கு பழகின சொந்த வீடும் பிள்ளைகளுடைய அருகாமையும் மனைவியோட கனிவான கவனிப்பும் தான் நிம்மதியான மருந்து அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. நாங்க எடுத்த அந்த முடிவு அப்பாவுக்கு ஒரு நிம்மதியான சூழலை மீட்டு கொடுத்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.